ஸோ இன்னொரு கேள்வி இல்லை சார். வெளிநாடுகள்ல தங்கம் வாங்கிடலாமா? ஏன்னா இப்ப வந்து தங்கமலையில வந்து இங்க மாற்றம் இருக்குன்னா, ஒருவேள அமெரிக்காவிலேயே வாங்கிட்டோம்னா, அங்க தங்கமலை வந்து அதுல டிஃபரன்ஸ் வருமா? ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்து இறக்குமதி பண்றோம். ஸோ அங்க அமெரிக்காவிலேயே தங்க இல்லங்க. நகை வாங்கலாமா? ரொம்ப பெரிய வித்தியாசம் வர்றதில்ல இப்பலாம். முதல்ல இருந்தது மாரி 15% இருந்துச்சு. 15% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சவரன் ரூ. 75,000 இருந்துச்சுன்னா, ரூ. 10,000 வித்தியாசம் இருந்துச்சு. 10,000லேருந்து ரூ. 10,750 வித்தியாசம் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. வெறும் 6% மட்டும் தான். ஏன்னா இம்போர்ட் டியூட்டி. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற ரேட்லயே, அந்த தங்கம் ரேட்டு, அத நம்ம 6% தான் இம்போர்ட் டியூட்டி போடுறோம். 6%ன்னா பாருங்களேன், ஒரு 8 6 48 ரூ. 4,000 ஒரு சவரத்துக்கு குறையலாம். ஆனா, நீங்க அங்க வாங்குனாலும், அங்க வாழ்ற இந்திய மக்கள் தான் வாங்கி அத யூஸ் பண்ணலாமே தவிர, இங்கேருந்து ட்ராவல்ஸ் போறவங்க, டூரிஸ்ட் போறவங்க, இல்ல வேலை நிமித்தமா போறவங்க, ஒரு கல்யாண காட்சிக்கு போறவங்க, இவங்க எல்லாமே வாங்கிட்டு எடுத்துட்டு வர முடியாது. அதில பெரிய கஸ்டம்ஸ்ல நெறைய சிக்கல் வச்சிருக்காங்க. நீங்க அப்படி ஒரு கால் அங்கேருந்து நகைகளை எடுத்துட்டு வரதா இருந்தா, நீங்க ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. துபாயில ஒரு மேரேஜ் டெஸ்டினேஷன் வெட்டிங் வச்சிருக்காங்க. இல்ல ஒரு பாலியில வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த ஃபங்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணா, நீங்க இப்போ உங்க ஒய்ஃப கூட்டு போனீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரம், நெக்லஸ், வளையல், கம்மல், ரிங்கு, பேங்கிள் இது எல்லாமே போட்டு போவாங்களே. அப்படி போட்டு போறப்போ அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 40 சவரன் இருக்கும். அப்படி 40 சவரன் போட்டு போறாங்கன்னா, அதற்கு என்ன பண்றாங்க, சப்போஸ் நீங்க கல்யாணத்துக்கு தான் உண்மையிலேயே இங்கேருந்து எடுத்துட்டு போயிருப்பீங்க. எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா, வர்றப்போ அது எல்லாமே அந்த நாட்டிலேருந்து நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு டாக்ஸ் போட்டுர்றாங்க.